கருநாகம் இறந்ததும் காகங்களுக்கு அமைதி வந்துவிட்டதா? ஆலமரத்தில் காக குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தது. இந்த மரம் இப்போ என்னோடது. பறந்து காக்கை குஞ்சுகளை பிடித்து சாப்பிட ஆரம்பித்தது. நம்ம வாழ்க்கை எப்பவும் இப்படிதானா? இந்த முறை நாம இன்னும் புத்திசாலியாக இருக்கணும் என்று ஆண் காகம் சொன்னது. காகம் சுற்றி பார்த்தது. ஒரு யோசனை வந்தது அதற்கு. அருகில் இருந்த வேட்டைக்காரன் வலையை கவனித்தது. காகம் பருந்தை தூண்டியது, அதை கோபப்படுத்தியது. அதனால் பருந்து காகத்தை துரத்தியது. காகம் நேராக வேட்டைக்காரன் வலையின் அருகே பறந்தது. பருந்து வலையில் சிக்கியது. பருந்து போராடியது, ஆனால் அதனால் தப்பிக்க முடியவில்லை. வேட்டைக்காரன் வந்து பருந்தை பிடித்து சென்றான். பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வரும். ஆனால் நம்ம அறிவை யூஸ் பண்ணால் எல்லா பிரச்சனையும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த கதை பிடித்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.